ஏதோ ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கோடிங் ஸ்கில் இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்படி தானே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 3 ஈஸியான வழி சொல்லி தரப்போம். இந்த வழிகளை யூஸ் பண்ணி எந்த ஒரு கோடிங் ஸ்கில் இல்லாமல் இமீடியட்டாக நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஹாய், என் பேர் ஷாகுல், ஃபவுண்டர் ஆஃப் அமேசான், Lumix.co, எக்ஸ்கோ ஃபவுண்டர் ஆஃப் WP கான்ஃபிகரேட்டர். போன வீடியோவில் நான் WordPress தீமை எப்படி $300K சேல் பண்ணுங்கிறத பற்றி பேசியிருக்கேன். என்னோட ஃபுல் ஜேர்னியும் அந்த வீடியோவில் இருக்குது. பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்துருவாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 ஈஸியான வழிகளை பற்றி சொல்ல போகிறேன். அது என்னங்கிறத ஒன்று அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது UI UX. UI UXனா என்ன அப்படின்னா, ஜென்ரல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் டிசைனிங், இல்லை வெப்சைட் டிசைன், இல்லை வெப் ஆப் டிசைன் பண்ணுறது தான் UI UX. எதனால் நான் UI UX சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹை டிமாண்டில் இருக்குது. எஸ்பெஷலி இப்போ புதுசாக SaaSலாம் க்ரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. டெய்லியும் ஒரு புது SaaS வந்துகிட்டே இருக்குது. இப்போ அதுவும் AI ஏராவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே AI டூல்ஸ் நிறைய க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ UI UX டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. UI UX கற்றுக்கினா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒரே டூல் மட்டும்தான், ஃபிக்மா. எதனால் நான் ஃபிக்மா சூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டில் எல்லா டிசைனர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுற டூல் மட்டும் இல்லாமல் இது ஃப்ரீ, பிகினர் ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு எக்ஸ்பர்டீஸும் இல்லாமல் நீங்கள் ஃபிக்மா என்றைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஃபிக்மா ஃபார் பிகினர்ஸ்னு போட்டிங்கன்னா நிறைய டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னாலே ஜஸ்ட் 10 டேஸில் நீங்கள் ஃபிக்மா கற்றுக்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பாப்புலர் வெப்சைட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு அந்த வெப்சைட் அப்படியே காப்பி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆஃப்டர் யூ வாட்ச் த டியூட்டோரியல்ஸ். நீங்கள் ஃபிக்மாவோட பேசிக்ஸ் கற்றுறதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் கோர்சஸ்லாம் எதுவுமே தேடி அலையாதீங்க. நேராக நீங்கள் போய் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது வெப்சைட்டை ஏதாவது ஆப் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் டிட்டோவாக காப்பி அடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ஸ்பேசிங் வச்சுருக்காங்க, என்ன ஃபாண்ட் வச்சுருக்காங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. அதை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைன்னா இப்போ உங்களுக்கு இருக்கவே ஏஐஸ், ChatGPT, Gemini, Claude ஏதாவது ஏஐ டூலை ஓப்பன் பண்ணி எதனால் இந்த ஃபாண்ட் வச்சுருக்காங்க, இந்த கம்பெனி எதனால் இந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபிக்மா நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு சர்வீஸ் தான் முடிச்சு கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் 2 விதமாக நீங்கள் வந்துட்டு சம்பாதிக்கலாம் ஃபிக்மா யூஸ் பண்ணி. ஒன்று, மற்ற கம்பெனி கிளைண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி யாருக்கு டிசைன் தேவையோ அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். நீங்கள் பண்ணுற டிசைன்ஸை டெம்ப்ளேட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி விற்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக ரெடி பண்ணணும் கிளைண்ட்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க்ஸ் அவங்க கேட்பாங்க. உங்களோட ஒர்க்ஸை பார்த்துட்டு தான் உங்களை சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள்ட்ட எந்த போர்ட்ஃபோலியோ இல்லைனா என்னோட டாக்டிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் எப்படி WordPressல $300K ஏர்ன் பண்ணேன், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நோ கோட் வெப் டிசைன் டூல்ஸ், வெப் டெவலப்மெண்ட் டூல்ஸ் கூட வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே முடிச்சு வச்சிருந்த உங்களோட ஃபிக்மா டிசைன்ஸை நீங்கள் பண்ணலன்னாலும் வேறு யாரோ டிசைன் முடிச்சிருப்பாரு, அந்த டிசைனை எடுத்து ஒரு ஃபங்க்ஷனல் வெப்சைட்டாக மாற்றுறதுக்குள்ள டூல் தான் இது. ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு ஒரு டிசைனை கோடிங் ஒரு வெப்சைட்டாக மாற்றணும்னா உங்களுக்கு கோடிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. ஆனால் நோ கோட் டூல்ஸ், ஃப்ரேமர், வெப்ஃப்ளோ போன்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோ கோட் டூல்ஸில் டெவலப் பண்ணுறது விரும்புகிறாங்க. ஏன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோ கோட் டூல்ஸில் கிரியேட் பண்ணுற வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் லெவல் டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்டோட போட்டி போடுற அளவுக்கு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா பணம் நிறைய மிச்சமாகுது. அதனால அவங்க இந்த ஃப்ரேமர் மாதிரி டூல்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த டூலை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூடியூப்பை செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் வீடியோ பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்சால் நான் அந்த வீடியோவையும் போடுறேன். ஃப்ரேமர் மாதிரி டூலை நீங்கள் யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது உங்களால் டாப் குவாலிட்டி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமர் டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் கிரியேட் பண்ணி சேல் பண்ணலாம். ஃப்ரேமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமர், வெப்ஃப்ளோவும் மார்க்கெட் பிளேஸ் வச்சுருக்காங்க. நீங்களும் அங்கேயும் நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். அது மூலியமாகவும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு 10 days நீங்கள் ஃப்ரேமர் கற்றுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது WordPress சர்வீசஸ். முதல்ல நீங்கள் WordPress என்னன்னு தெரிஞ்சுக்கணும். WordPressங்கிறது பார்த்தீங்கன்னா CMS பிளாட்ஃபார்ம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு WordPress என்னன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். WordPress என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் எப்படி WordPress வச்சு நீங்கள் எப்படி சர்வீஸ் கொடுக்கலாங்கிறது நான் சொல்கிறேன். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் WordPress இன்ஸ்டால் பண்ணி WordPressல லாகின் ஆகி அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு கூட சர்வீசஸ் தேவைப்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் WordPressலேயும் பார்த்தீங்கன்னா எலமெண்டோர் அப்படின்னு ஒரு பிளகின் இருக்குது. அந்த பிளகினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரேமர், வெப்ஃப்ளோ மாதிரி ஒரு நோ கோட் டூல்ஸ் தான். அதிலே நீங்கள் ஈஸியாக ஒரு டிசைனை ஒரு வெப்சைட்டாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கோடிங் ஸ்கில்லுமே தேவையில்லை. நீங்கள் 4 எலமெண்ட் இழுத்து போட்டு உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெப்சைட்டே டாப் குவாலிட்டி வெப்சைட்டே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஃபிக்மா டிசைனை எலமெண்ட் ஒரு லேண்டிங் பேஜ் மாற்றி தரேன் அப்படிங்கிற சர்வீஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லையா WordPress இன்ஸ்டால் பண்ணி தரேன் அப்படிங்கிற சர்வீஸ் நீங்கள் கொடுக்கலாம். WordPress தீம் செட் பண்ணி தரங்கிற சர்வீஸ் நீங்கள் கொடுக்கலாம். WordPressல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் சொன்னால கரெக்டு தான், ஏன்னா இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சிறு துளி தான் பெருவெள்ளம். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் சொன்ன இந்த டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதுக்கான எஃபோர்ட் எடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் WordPress யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோ ரெடி ஆனதுல இந்த இடத்துல இருக்கும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். என்னோட கோல் பார்த்தீங்கன்னா
நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியப்படுத்தி அவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்கணும், அவங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கணுங்கிறது என்னோட கோல். அந்த கோலை நான் ரீச் பண்ண கண்டிப்பாக பல வீடியோஸ் போட்டு கண்டிப்பாக ரீச் பண்ண தான் போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.